ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்ட்டு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு கேப் அப் நடக்கும். அந்த கேப் அப்க்கு அப்புறம் மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா செல் அண்ட் ரைஸ் ஆகி கீழே விழும் அப்படின்றது. பட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக விழும், அதுவும் நேற்றோட லோவெல்லாம் கட் பண்ணிவிட்டு அகெயின்லாம் கீழே விழும் அப்படின்றது நினைக்கல. பட் இந்த ஃபால் வந்து ரொம்ப சிவியராக இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த செல் ஆன் ரைஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இதில் ட்ரேட் பண்ண ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் கொஞ்சம் தூரம் ஏறினாலே செல் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ எவ்ரி அப்பு ஆகும்போது மார்க்கெட் அப் ஆகும்போதும் மார்க்கெட்டை வந்து டவுன் பண்ண பார்ப்பாங்க. பட் அது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு தெரியல. இருக்கிற வரைக்கும் அந்த ட்ரேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஒன்ஸ் ஒரு ஷார்ட் கவர் வரும்போது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ஒரே கேண்டில் மார்க்கெட் 300 பாயிண்ட் நவுந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி வந்து நடக்கும்னு சொல்லலாம். பட் இது வந்து செல் அண்ட் ரைஸ் அப்படின்றதுனால இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் அதிகமாக செல் பண்ணி இல்லைனா ஷார்ட்ஸை க்ரியேட் பண்ணி இல்லை புட்டை பை பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் தரும்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் முடிஞ்சது என்னமோ ஒரு டோஜி பேட்டர்ன் மாதிரி இல்லைனா ஒரு ஃப்ளாட்டாக முடிஞ்சதுன்னு சொல்லலாம். பட் அது இன்ட்ராடேயில் காட்டின வால்யூம்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நிஃப்டிக்கு ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து 1% மூவ் நாளைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஸோ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4% மூவ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். 22,000 சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் மேலே ஏறி அகைன் இங்கே கீழே விழுந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் 22K வந்து அகைன் நிறைய புட் ரைட்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க. பார்க்கலாம், அது மேபி சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிவியராக இருந்தது இன்னியோட செல் ஆன் ரைஸ் வந்து. ஓகேங்களா? ஸோ டெய்லி எக்ஸ்பைரி இருக்கும்போது ட்ரேட் பண்ண பிளேயர்ஸ்க்கும் இப்போ வந்து ட்ரேட் பண்ணுற பிளேயர்ஸ்க்கும் வித்தியாசம் வேறு அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா சென்செக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாதுங்க. 3 லட்சம் 4 லட்சம் குவான்டிட்டி ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இட் கெட்டிங் சேஞ்சிங் த ஸ்ட்ரைக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக வந்து 100 பாயிண்ட் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதனால் போக முடியுது. ஸோ கொஞ்சம் உஷாராக வந்து அந்த சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இப்போது டேக்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த ஜெர்மன் இண்டெக்ஸை பற்றி நம்ம டெய்லி நம்ம சொல்லுவோம். எஸ்பெஷலி ஏன்னா அவன் இருந்தப்போ நம்ம மார்க்கெட் இருந்த உச்சம் வேறு. இப்போ அவன் 23,000 டச் பண்ணிட்டான். இன்றைக்கி ஒரே நாள் மட்டும் 550 பாயிண்ட் அப்பு. ஸோ யூரோப்பில் ஒரு நியூஸ் ஒன்று இப்போ வந்திருக்கு. அங்கே இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் வந்து எஸ்டிமேட் பண்ண அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றதுனால அங்கே மார்க்கெட் இப்போ ஏறி இருக்குது. அதனால் நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கூட ஒரு 55 பாயிண்ட் வந்து ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. ஓகேவா? நிஃப்டிக்கு ஸ்ட்ராடல் 225, சென்செக்ஸ்க்கு ஒரு 440 பாயிண்ட்ஸும் வந்து இதுவரையும் இருக்குது. ஸோ நாளைக்கு ரேஞ்ச் வந்து மினிமம் வந்து ஒரு 3/4%லேருந்து 1% இருக்கும். பட் இன்ட்ராடே வால்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது. இன்றைக்கி நிஃப்டியோடைய ஸ்ட்ராடல் ப்ரீமியத்தை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆஃப் த டே வந்து 262 இருந்தது. ஸோ அது 9:45 வந்து பார்த்திங்கன்னா இல்லை, மார்க்கெட் வந்து டஃப்ன்றது வந்து அங்கே தெரிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு போகும்போது ப்ரீமியம் இருந்ததுனால மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எந்த ஒரு ஸ்லோப்பும் இல்லை. அதுவும் இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடல்ன்றதுனால 2 ஸ்ட்ராடல் நவுந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 269 இருந்தது. இஓடி வந்து பார்த்திங்கன்னா 227, ஒரு 40 பாயிண்ட் டிகே கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு 225 பாயிண்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் இருக்குது. இன்னும் 2 டேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பைரிக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அதில் வால்டிலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் தெரியுது. அண்ட் நிஃப்டியோடைய ஆப்ஷன் செயினில் பார்க்கும்போது 22,150 அட் த மணி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் கம்ஃபர்ட் ஐவி என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி தான் இருக்குது. எப்போ வேணால் மார்க்கெட் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறலாம். அதுவும் ரொம்ப அப்படிலாம் இல்லை. ஸோ டில் வந்து பார்த்திங்கன்னா 22,500 வரைக்குமே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நகரக்கூடும். ஓகேங்களா? பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 100 பாயிண்ட் வந்தால் கூட மார்க்கெட் வந்து பயப்படும் அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ ஸ்கியூவை பொறுத்தவரை ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் அப்படின்ற மாதிரி சென்செக்ஸுக்கு இருக்குது. நிஃப்டிக்கு இருக்குது. பட் சென்செக்ஸ்க்கு வேறு மாதிரி இருக்குது. அதை பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 73,200 அட் த மணி வச்சிருக்கு. ஒரு 440 பாயிண்ட் நியராக வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு தான் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா. அதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போனாலும் வால்டைலாக இருக்கும், கீழே போனாலும் மார்க்கெட் வந்து பயப்படுது அப்படின்றதுனால இது வந்து வால்டைலாக தான் நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த எக்ஸ்பைரி இருக்கும். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏதாவது கேப் டவுன் கேப்பை பார்த்து அது வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மார்க்கெட் அங்கேயே கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட் அங்கேயே போட்டு முடிச்சிருவாங்க. நாளைக்கு மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரேடிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் இந்தியா விக்ஸும் ட்ராப் ஆனதுனால தான் இந்த ஒரு விஷயமும், வேறு எதுவும் இல்லை. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது. பார்க்கலாம், அது யூரோப்பில் கிடைச்ச அந்த நியூஸான்னு தெரியல. லெட்ஸ் சி. ஸோ மார்க்கெட் மறுபடியும் கேப் அப் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க்கெட்டை வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பார்க்கலாம்.
அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன மாதிரி விஷயம் வருதுன்னு பாருங்கள். ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேபி வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்க வாய்ப்பு, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாங்கியிருக்கலாம். ஸோ க்ரீனாக இருக்க வாய்ப்பு பாருங்கள். அது க்ரீனாக இருந்தால் மார்க்கெட் மேபி கொஞ்சம் மேலே போகலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் மேபி அகெயின் ஒரு மாதிரி கன்சாலிடேட்டாக ஒரே மாதிரி, இல்லைனா கொஞ்சம் அதாவது இன்ட்ராடேயில் வந்து டவுன் ஆகிட்டு அகெயின் ரெக்கவர் ஆகிற மாதிரி கூட விஷயம் இருக்கலாம். பார்க்கலாம். இங்கேருந்து மார்க்கெட்டில் பெருசாக ஏறணும் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நியூஸோட வால்யூமோட மார்க்கெட் வந்து நகரணும். ஸோ யாரும் காலை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செல் பண்ணக்கூடாது, யாரும் வந்து பார்த்திங்கன்னா புட்டை ஈஸியாக பை பண்ணக்கூடாது. ஸோ புட்டில் வந்து ரொம்ப வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து செல்லிங் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது தான். முதல்ல ஹடில் பாயிண்ட்டில் ஸோ லைக் 500 பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க நிஃப்டியில். ஸோ 22,500 22,000 21,500லலாம் ஸோ வீக் ஓப்பனிங் அப்போவே வந்து நல்ல ஓப்பன்ஸ் இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை, 30 லட்சம் தான் இருக்குது. ஏன் 30 லட்சம் இருக்குது அப்படின்னா வந்து ஈஸியாக மார்க்கெட் அதை நவுந்து போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அங்கே வந்து பில்டு பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். எஸ் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக பார்க்குறது இந்தியா விக்ஸ் 1% இறங்கியிருக்கு. இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மார்க்கெட் 22,000 கிட்ட போகும்போது கண்டிப்பாக 14.25க்கு மேலே இருந்தது இந்தியா விக்ஸு. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக, ஸோ யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் மார்க்கெட்டில் வால்டிலிட்டி கிராஷ் வந்து நம்ம மார்க்கெட்டை நல்லாவே ரெக்கவர் ஆச்சு இல்லைன்னு சொல்ல. ஆஃப்டர் ஒரு 130 ஆக்சுவலாக அங்கே ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம மார்க்கெட்டும் கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் இருந்தது, ஒரு 2-3% க்ரீனில் இருந்து -1% வந்துருச்சு. நல்ல விஷயம். ஆக்சுவலாக பயம் வந்து கொஞ்சம் கம்மி. அது வந்து பார்த்திங்கன்னா மேபி இன்ட்ராடேயில் பயம் இருந்திருக்கும். பட் ஓவராலாக பார்க்கும்போது பயம் இல்லை. பிகாஸ் இது வந்து மந்த்லியை வந்து ட்ராக் பண்ணி எடுக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல. ஸோ பயம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மார்க்கெட் இறங்கும்போது இல்லை, ரெக்கவர் ஆகும்போது கிராஷ் ஆன மாதிரி தான் பார்த்தேன். நிஃப்டி ஸ்டாடல் கிட்டத்தட்ட ஒரு 225 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கு. சென்செக்ஸ் ஸ்டாடல் ஒரு 440 ஆல்ரெடி நம்ம சொன்னது. ஸ்கியூ வந்து நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால அதோட ஸ்கியூவை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வால்டேலாக இருக்குது. நிஃப்டி இது பார்த்தா ஃப்ளாட் டு ஒரு அப்சைட் மாதிரி தான் அதில் தெரியுது. ஓகேங்களா? அண்ட் டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கங்க. இன்றைக்கி டே லோவை உடச்ச மாதிரி மார்க்கெட் உடச்சதுன்னா கீழே போகலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. கூடவே பிபி டைனமிக்கோடைய அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் ஓஏ விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. அண்ட் மார்க்கெட் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. குறிப்பாக ஒரே ஒரு விஷயம், இந்த மிட் கேப் நிஃப்டியில் என்ன நினச்சிருந்தாரில் ஒரு 12-12.5க்கு மேலே மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 2-2.25% மார்க்கெட் வந்து ரெக்கவர் காட்டுச்சுங்க. கிட்டத்தட்ட 250-280 பாயிண்ட் வந்து சூப்பரான ஒரு ரெக்கவர் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆச்சு மிட் கேப்பில். ஆக்சுவலாக நல்ல ஒரு விஷயம். இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் ஸ்பாட்டில் சேம் வேல்யூ தான் இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மிட் கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் பேங்க் நிஃப்டி மட்டும் ஓரளவு கொஞ்சம் ஷார்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா நேற்று அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக மார்க்கெட்டை பிடிச்சி இழுத்து விட்டது என்ன அப்படின்னா பேங்க் ஸ்டாக்ஸ் தான். இது எதிர்பார்த்தது தான். ஓகேங்களா? ஸோ ஸ்லைட்டாக வந்து அதில் கொஞ்சம் செல்லிங் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்த்தது தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு லேஸாக வந்து ஷார்ட் இருக்கலாம், நிஃப்டிக்கும் மேபி ஷார்ட் இருக்க வாய்ப்பு. மிட் கேப் நிஃப்டிக்கு கண்டிப்பாக வந்து பெருசாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பிசிஆரை பார்க்கும்போது நிஃப்டிக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டிக்கும் மிட் கேப் நிஃப்டிக்கும் லேஸாக வந்து ஷேட் நடந்திருக்கு. ஸோ அப்போனா புட் செல்லர்ஸ் வந்து மேபி வந்து அங்கே கொஞ்சம் எரோடாக இருக்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இப்போ வரைக்கும் அப்பா இருக்குது. நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் வந்து அப்பில் இருக்குது. அந்த யூரோப்பில் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ யூரோப்போட அந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டைமை விட டவுனாக இருந்திருக்கு. அவங்க எதிர்பார்த்த அளவு இருந்திருக்கு அப்படின்றதுனால அங்கே யூரோப் மார்க்கெட் ரொம்ப சூப்பராக வந்து இப்போது பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டாக்ஸ் கிட்டத்தட்ட 550 பாயிண்ட்டு. ஸோ ஒரு சூப்பரான 2.5-2.25% அப்படின்னு சொல்லும்போது நல்ல பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு. அண்ட் சைலண்ட்டாக வந்து இன்றைக்கி ரெக்கவர் ஆனது அந்த மிட் கேப்பில் தான். ஸோ கிட்டத்தட்ட என்னென்னே தெரில, சடனாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே செம ஒரு ரெக்கவர் கொடுத்தது. 419 ரூபா பார்த்தேன் வருண் பெவரேஜஸ் ஸ்டாக்கு. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு கம்பெனி. அவன் பார்த்திங்கன்னா 45 ரூபா 10% வந்து நியராக வந்து ஏறி இருக்குது அந்த லோலேருந்து சொல்கிறேன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரெக்கவரி வந்து அக்ராஸ் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. என்னென்னு தெரியல, மேபி மந்த் பிகினிங் அப்படின்றதுனால நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸை வந்து மேபி டிஐ வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். பார்க்கலாங்க. ஓகேவா? செல் ஆன் ரைஸ் வந்து மார்க்கெட்டில் ஃபாஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ சம்மரியாக பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் ட்ராப்பில் தான் இருக்குது. பட் சின்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த பிளேயர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ 4 கேண்டில் ரெட்டில் விழுந்ததுன்னா அகெயின் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதோட சிவியர் வந்து இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறவங்க, புதுசாக பிகினராக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் இது டஃப்பான மார்க்கெட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் பேரிஷ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. இன்றைக்கி பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து ஃபாலாக இருக்குது.
செக் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸ்பைரி மேபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வால்டைலாக இருக்க வாய்ப்பு. இனிஷியலாக வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தவிர்த்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் மேபி நாளைக்கு ஸ்லோவாக இருக்கலாம். இதுதான் வெர்டிக்ட், வேறு எதுவும் இல்லை. ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இது நாளை உங்கள் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.